இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockவே எழுந்துட்டேன். மார்னிங் வந்து டெரஸில் வந்து செடிக்கெலாம் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட். ஸோ இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட நம்மளுக்கு வந்து 300 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. 84.3ல் இருக்குது. டெய்லியுமே இதே மாதிரி நம்மளுக்கு வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம டயட் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல தேவையற்ற தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு குறையும். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு ஃபேட் தான் வந்து குறையணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ காலையில் ஹாட் வாட்டர்லாம் வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஜூஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பூசணிக்காய் ஜூஸோ இல்லைனா வந்துட்டு கர்ட் ரைஸ் மாதிரி இது மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. தொப்பெல்லாம் இருந்ததுன்னா அதை கரைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். பூசணிக்காய் ஒத்துக்காதவங்க வந்து என்ன பண்ணுங்கள், ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, தேவைக்கான உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுக்கு சளி பிடிக்காது. உண்மையாகவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜூஸ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் 11 o'clock போல் நான் வந்துட்டு ஒரு கொய்யாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். கொய்யாப்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மதியம் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இடையில நிறையா வந்து தண்ணி குடிக்கணும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கும்போது சீக்கிரமாகவும் வெயிட் லாஸ் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏதாவது வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு. ஸோ நம்ம ப்ராப்பராக வந்துட்டு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேலியோ டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் பேலியோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பேலியோ ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆரம்பிங்க. அதான் ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரைஸ், அப்புறம் சாம்பார், எறா தொக்கு வந்து செய்ய போகிறேன், பன்னீர் ஃப்ரை வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் ரைஸ்லாம் இருந்துமே எனக்கு வந்துட்டு அதை சாப்பிட்ணுன்ட்டே வந்து தோணாது. ஏன்னா நம்ம வந்துட்டு நல்ல ஃபுல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுக்கிறதுனால அந்த பசி உணர்வு வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் ரைஸ்லாம் எடுத்துக்கணுன்ற ஆசைலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்காது. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் குக் பண்ண சைட் டிஷ் வந்து பொரியலோ இல்லைனா குழம்புல போட்ட காய்கறி இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு டயட்டுக்காக ரெசிபி செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு செய்யக்கூடிய பொரியல் அதெல்லாமே எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். கூட வந்துட்டு ஒரு முட்டை மட்டும் வச்சுக்கணும். ஸோ மதியம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்னுடைய லன்ச் வந்துட்டு ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ பன்னீர் வந்துட்டு நல்லா சூடாக சூப்பராக வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு தவா ஃப்ரை வந்து பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நைட்டுக்கும் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி மதியத்துக்கும் இதாக வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் ஃபுல்லாக வந்து ப்ரான் தொக்கு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 70 கிராம்ஸ் இருக்கும். பன்னீர் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு பசி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்காது. எந்த ஒரு கிரேவிங்ஸ்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நல்லா வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்ணும், ரைஸ்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும் போது நீங்கள் வந்து பன்னீர் வந்து சாப்பிடுங்க. நம்மளுக்கு நல்லா வயிறு வந்து கம்முன்னு இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு எதையும் அன்வான்டாக சாப்பிட மாட்டோம். 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எப்பயும் போல் ஈவினிங் ஒர்க்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெரஸ் கார்டன் வந்து செடிக்கு வந்து தண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் செடியெல்லாம் வந்து பராமரிக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் முடிச்சுட்டு நல்லா வந்து சூடாக வந்துட்டு காஃபி வந்து குடித்தேன். அதாவது பிளாக் காஃபி தான். ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour இன்றைக்கி வந்து வாக்கிங் வந்து போனேன். நைட் வந்து என்னுடைய லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இல்லையா பன்னீர், அதே தான் நைட்டுக்கும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நீங்களும் வெயிட் லாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? வாக்கிங்லாம் பண்ணுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னையோட வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.